மனிதனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இயற்கை முறையில் தான் பிரசவிச்சிட்ருக்கு. இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் பிரசவிச்சிட்ருக்கு. இப்போ இந்த முயல் இந்த இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நேரத்துக்கு எத்தனை குட்டிகளை ஈன்று எடுக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட எந்த ஒரு துணையும் இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக, ரொம்ப சர்வசாதாரணமாக. இது வந்து உடல் நிகழ்த்தும் ஒரு நிகழ்வு. ஆனால் மனிதன் ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக எவ்வளோ பாடுபடுறான், எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் பின்னணியில் என்ன ரகசியங்கள் ஒளிந்திருக்கு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் இந்த குறைந்தபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ஆண்டு காலமாக தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான சிக்கல்களில் மனிதனோட மனம் ஈடுபடவில்லை. இந்த சிக்கல்கள் வந்து உடல் சார்ந்தது கிடையாது, மனம் சார்ந்தது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து நமக்கு இல்லாமல் போனது தான் இதுக்கு காரணம். உடல் சார்ந்த தெளிவு நிலை அப்படிங்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறையவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தேவையில்லாத திணிப்புகள், தேவையில்லாத பயமுறுத்தல்கள், தேவையில்லாத மூட நம்பிக்கைகள், நிறைய விஷயங்கள் மூட நம்பிக்கைகளாக தான் இன்னைக்கு வந்து அறிவியல் அப்படிங்கிற ரீதியில் பரவிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லேபில் போய் டெஸ்ட் எடுக்கிறதே நாங்கள் வந்து ஆஸ் ஏ ஹீலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்குபஞ்சர் பார்வையில் நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு மூட நம்பிக்கையாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு மனிதனோட ஒரு உடலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு மெஷினை கொண்டு கணிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே மோஷன் வருது. இந்த மோஷனை வந்து உங்களுக்கு ஒரு மெஷின் சொல்லுதா இல்லை உங்கள் உடல் சொல்லுதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். உங்கள் உடல் தான் சொல்லுது. உங்களுக்கு காலையில் பசி வருது, பசியை உணர்த்துவது உங்கள் உடலா இல்லை ஒரு மெஷினா அப்படிங்கிறத உணருங்க. ஸோ உணர்வு நிலை அப்படிங்கிறத இந்த மனிதன் திரும்ப பெற்றா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மெஷினின் தேவையும் இருக்காது. மெஷினும் பார்த்திங்க அப்படின்னா தன்னால் ஒரு ரீடிங் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே மேன் ஃபீடட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். நாம் என்ன முடிவு பண்ணுறோமோ அதை அதுக்குள்ளே திணிக்க முடியும், ஒரு மெஷினுக்குள்ளே திணிக்க முடியும். மெஷின் என்ன பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு மனிதன் தீர்மானிக்க முடியும். அப்படிங்கிற அந்த நிகழ்வை இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த சுகப்பிரசவம் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது எப்படி குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படின்பது சுகமாக இருக்கும், வலி இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த வலியோட அப்படின்ற கத்திக்கிட்டு ஒரு துடிப்போட இல்லை ஒரு எமர்ஜென்சியாக ஒரு வார்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்கும்போது தாய் இறந்து போகிறது, இல்லை தாய் பிறக்கும்போது குழந்தை இறந்து போகிறது, இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு திணிப்பு. அதாவது திணிப்பு எதன் மூலமாக திணிக்கப்பட்டது அப்படின்னா திரைச்சித்திரங்கள் வாயிலாக திணிக்கப்பட்டது பல ஆண்டு காலமாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவச்சி இருப்பாங்க, ஒரு சின்ன குடிசை இருக்கும், அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாங்க, அங்கே அழைச்சிட்டு போவாங்க. இல்லை வீட்டிலேயே பிரசவம் பார்ப்பாங்க. வீட்டிலே இருக்க மூத்தோர், அதாவது அவங்க வீட்டு பாட்டியோ அதுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டியோ அண்டையாரோ அந்த மாதிரி வந்து பிரசவம் பார்த்து அந்த தாய்மாருக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்து பிரசவம் பார்த்து கொடுத்துட்டு போவாங்க. அரசர் காலம் தொட்டே இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அரசர் காலத்துக்கு முந்தைய காலத்துலேருந்தே இதுதான் நடந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயல் வேலைக்கு போயிருப்பாங்க, வயலில் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு களை எடுக்கிறதுக்கு நடுப்புற ஒரு குழந்தை பெற்றுவதற்கான அந்த ஒரு உந்துதல் ஏற்படும். உடலில் ஒரு உந்துதல் எப்படி வந்து உங்களுக்கு யூரின் வர்றதோ ஒரு மோஷன் வர்றதோ தெரியுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு உந்துதலாக தான் ஏற்படும். அந்த உந்துதல் வந்து வலியாலாம் ஏற்படாது, சரிங்களா? ஸோ அந்த உந்துதல் ஏற்படும் போது அந்த தாய்மார் வந்து தனிமையில் போயிட்டு அவரோட தோழியையோ யாரையோ அழைத்து கொண்டு தனிமையில் சென்று அந்த குழந்தையை ஈண்டெடுத்து வந்து போட்டுட்டு தொட்டிலில் போட்டுட்டோ இல்லை ஒரு துணியில் போட்டுட்டோ அவங்க பாட்டுக்கு மறுபடியும் அவங்களோட வேலையை தொடர ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஒரு சராசரியான நல்ல உடல்வாகு உள்ள நல்ல உடல் எந்த ஒரு கழிவும் இல்லாத தேகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்கை. இப்போ எந்த ஒரு பிராணியுமே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு துணை வேண்டும், தனக்கு குழந்தை பிறக்கும்போது ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிற அந்த பயத்துக்குள்ள சிக்கலை பார்த்துக்கோங்க. எல்லாமே தனிமையில் தான் பெற்றெடுக்குது, யாரோட துணையும் இல்லாமல் தான் பெற்றெடுக்குது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெற்றெடுக்குது. ஈவன் இன்னைக்கு மனித குலம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் போகும்போது வலி வந்து பெற்றெடுக்கிறாங்க, ஆட்டோவில் போகும்போது பெற்றுக்கிறாங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, திடீர்னு குழந்தை வலி வந்து பெற்றெடுத்துக்கிறாங்க. குழந்தை பேறு அப்படிங்கிறது மனிதர்களால் பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர குழந்தையை ஈன்றெடுப்பது, அதை பெற்றெடுப்பது, அதை உருவாக்குவது, அதை வெளித்தள்ளுவது எல்லாமே இந்த உடல் மட்டும்தான். என்னைக்கு மனிதன் வந்து பயம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே சிக்கி நம்ம குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது இறந்து விடுவோமோ, இல்லை குழந்தை பிறந்து விடுமோ, குழந்தை வந்து நீரை குடித்து விடுமோ, இது போன்ற பயமுறுத்தல்களுக்குள் ஆளாகினதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரும்பிய பக்கம் எல்லாம் சிசேரியன் அப்படிங்கிற ஒரு முறைக்கு வந்து மனம் தள்ளப்பட்டிருக்கே ஒழிய உடல் தள்ளப்படலை. எங்கேயுமே உடல் வந்து இந்த நிகழ்வுக்கு சம்மதி
நினைப்பதும் கிடையாது, நிகழ்த்துவதும் கிடையாது. உடல் வந்து என்றைக்குமே நார்மல் டெலிவரி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கே ஒழிய இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் டெலிவரி சிஸ்டம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனித குலத்துக்கு மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளோ அழகாக குழந்தை பெற்றெடுத்துக்குது. மனிதனை தவிர வேறு எந்த இனமாவது கஷ்டப்படுதா? ஒரு குழந்தையை பெற்றுக்குது. ஒவ்வொரு உயிரினமும் பார்த்திங்கன்னா பல மல்டிபிள் கிட்ஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் சர்வசாதாரணமாக இயற்கையோடு இணைந்து மிகவும் சர்வசாதாரணமாக நிகழக்கூடிய இந்த ஒரு விஷயம் அழகாக நிகழ்ந்தேறும். எதற்குமே நம்ம வந்து பயப்படவோ கவலைப்படவோ தேவை இருக்காது. காஸ்மோ கிளாசிக்கல் அக்கு ஹீலிங் சென்டர், வல்சரவாக்கம், சென்னை. நான் உங்கள் தேவி பி கண்ணன். நன்றி, வணக்கம்.